ஓகே, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஹேண்ட் ரைட்டிங் டெஸ்ட் வைக்கலாம். இந்த இது இருக்கிறது கிளாஸரி. இதை ஹேண்ட் ரைட்டிங் டெஸ்ட் எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் எழுதுங்க, பார்த்து எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கணும். அழகாக இருந்தால் ஸ்டார் போட்டு குட் போடணும். ஹேண்ட் ரைட்டிங் டெஸ்ட்டுன்னா ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கணும். ஸ்பீடாக எழுதணும்னு சொல்லல, ஸ்பீடும் இருக்கணும். ஸ்டார்டிங் லெட்டர் எப்பவுமே பெருசாக தானே போடணும், கேப்ஸில் தானே எழுதணும். எழுதுங்க. எழுதிட்டியாடா? நான் முடிக்க போகிறேன். 2 தான் இருக்கு. இன்னும் 2 பேரும் ஸ்பீடே வரல. எழுது, என்னைய பார்க்காத, எழுது. ஸ்லோவாக எழுதுறீங்க. நீங்கள் எழுதுறதுக்குள்ளே மிஸ் வீட்டுக்கு போயிடுவாங்க, ஸ்கூல் மூடிட்டு. எழுதியாச்சா? சரி, எழுதுங்க. எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் ஏன் நம்ம எழுதுகிறோம்? ஏன் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறோம்? எழுதிட்டே சொல்லுங்கள். எழுதிக்கிட்டே சொல்லுங்கன்னு. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு நம்ம படிப்பு மண்டைக்குள்ளே ஏறும். அது அழகாக வரும். டீச்சர்ஸ்லாம் பாராட்டுவாங்க. வேறு என்ன சொல்லலாம்? இப்போ நம்ம எழுத ஸ்பெல்லிங் நம்ம மனசுக்குள்ளே இதுவாகிடும், பதிஞ்சிடும். சரியா? ஸ்பெல்லிங் மறக்காது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது. நம்ம எழுத ஹேண்ட் ரைட்டிங்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், ஸ்பெல்லிங் என்னது மறக்காது. அதுக்கு தான் எழுத வைக்கிறது. நீங்கள் எழுதுக்குள்ளே எனக்கு பசி வந்துடும் போது. இதெல்லாம் நீ கோடு போட்டு ரோடு போட்டு எழுது. மண்டைக்கு மேலே செடி வர வந்து. டேய், ஹேண்ட் ரைட்டிங் அழகாக எழுதுடா.
ஹேண்ட் ரைட்டிங் டெஸ்ட்டுன்னா என்ன? நீ பாடு கடகன்னு கிறுக்கிட்டே போகாத. எழுதியாச்சா? இதெல்லாம் முடிச்சாதான் சாப்பாடே கிடைக்கும். சாப்பாடு தானே நிறைய. சாப்பாடு எப்படி எழுதி ஆகணும்? என் கைப்பை நல்லா பிடிக்குது. அப்போ கிளாஸில் எப்படி எழுதுறீங்க? கிளாஸில் புக்கு இருந்தாங்கன்னா படிக்க மட்டும் தான் சொல்லி தராங்க. அப்படி எழுத மாட்டீங்களா? புக்ஸ் கொடுத்தாங்கண்ணே. சில டீச்சர்ஸ் வந்து அவங்ககிட்ட புக்ஸ் இருக்கு, அதை வச்சு எழுதி கொடுக்குறாங்க. சில டீச்சர்ஸ் கிட்ட புக்ஸே இல்லை. ரெண்டு பேரும் நல்லா காப்பி அடிக்கிறீங்க. ஏண்டா குரு, நல்லா காப்பி அடிக்கிறீங்க. சரி போதும், கொடுங்க. முடிக்க போகிறேன். நான் இதுக்கு வந்துட்டு லாஸ்ட் செகண்ட் வந்துட்டேன். நான் முடிச்சிட்டேன். கொடுங்க. அப்பா அது கொஞ்சமாக வருது. நீ என்ன மிஸ்டேக் பண்ணிட்டியா? அடித்தல் திருத்தல் நிறைய இருக்கு. Capsule a small cylinder bed. Martian solar. அவ எழுதிட்டு இருக்கா. சரி போத கொண்டு வாடி. கையத்தை பார்த்தா நான் ஓடிடுவோம். தான் எங்கெல்லாம் கமா வரணுமோ அங்கெல்லாம் கமா வரணும். மார்டின் சோலார் டே. இது என்ன டேவா இது? ஏ வேணா உள்ள ஒழிச்சு வச்சிருக்க. கமா வரத்துல கமா வரணும், ஃபுல் ஸ்டாப் வரத்துல ஃபுல் ஸ்டாப் வரணும். கொடுங்க. ஹேண்ட் ரைட்டிங் எதுக்கு டெஸ்ட் வைக்கிறது? மார்டின் டே. நிறைய அடிச்சு அடிச்சு எழுதிருக்க. தப்பா அடிச்சு 10க்கு 5 தான். ஆமாம், ஹேண்ட் ரைட்டிங் அழகாக. இது என்னது? இது ஹேண்ட் ரைட்டிங் டெஸ்ட்டு. ஹேண்ட் ரைட்டிங் எப்படி எழுதியிருக்க? முன்னாடி அழகாக தானே இருக்குது. இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சரி 5க்கு 10க்கு 5. நெக்ஸ்ட்டு 5க்கு 1 தான் நம்மளுக்கு ஜானிக்கு எழுதுறே. இவர் எல்லாம் லெட்டர்ஸ்லாம் பறக்குது. கேப்சூலுக்கு எஸ் மேலே போயிடுச்சு. டென்னுக்கு 3 தான். ஆமாம், எப்படி இருக்கு இந்த ஹேண்ட் ரைட்டிங்? எப்படி ஃபுல் மார்க்கை தர முடியும்? 10க்கு 3. எனக்காவது ஒரு 2 வாரம் அதுக்கு வச்சுல, அதுக்கே நான் சந்தோஷப்படல. 13/6 கொடுங்கள். சரி நெக்ஸ்ட் டிஃபன் பார்க்கலாம். ஓகே, டிஃபன்னா சட்னி வைக்கல, சுண்டல் குழம்பு, தோசை, காட்டுங்க தட்டை போடுவாங்க.
வாசனை நல்லா இருக்கா? வடக்கறி மாதிரி வாங்கி இருக்கிறதுலே சுண்டல் இல்லாமல் நல்லா இருக்கு. இதாக வந்து டிஃபன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Bye, friends.